நாங்கள் பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷனுக்காக மைசூர் போனோங்க. போகிற வழி பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் வழியாக போனோம். போகும்போது பண்ணாரி அம்மன் கோவில்லாம் பார்த்துட்டு அப்படியே சத்தியமங்கலம் வழியாக போனோம். சூப்பராக இருந்தது. 2 பக்கமும் காடு, நிறைய மரம், மலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக நேச்சராக பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. போகிற வழியெல்லாம் மான் வரும், சிறுத்தை வரும், நிறைய போர்டெலாம் வச்சுருந்தாங்களா. எப்படா வரும்னு சொல்லி பார்த்துட்டே போனோம். மான் வந்தது, ஆனால் சிறுத்தை வரல, யானைலாம் பார்க்கல. மயில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாடு இருந்ததுங்க. நாட்டு மாடு தான், கொம்பெல்லாம் பெருசு பெருசாக வச்சுட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு மேய்ஞ்சிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை நேச்சர் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழியாக போகலாங்க. அதாவது சத்தியமங்கலம் போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 2 சைடும் காடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலை ஏறும்போது ஒரு 20 கொண்ட ஊசி வளைவுக்கு மேலே வந்தது. அந்த ஒவ்வொரு டேர்ன்லேயும் மலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. அந்த ஃபுல்லாக பாருங்கள், பச்சையாக தெரிகிறது எல்லாமே ஃபுல்லாக காடு தாங்க. ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா, பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. நம்ம அப்படியே வண்டியில் போகும்போதே அதை ரசிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். இறங்கிலாம் நின்று பார்க்க முடியாது, ஏன்னா அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, வனவிலங்குலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே போக வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பசுமையாக இருந்தது. நம்ம ஊரில் தான் தண்ணி இல்லாமல் காஞ்சி கருவாடை கிடக்குது. ஃபுல்லாக அங்கெல்லாம் விவசாயம் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பச்சை பசேல்னு தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் போனதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜூ தான் போனோம். மேக்ஸிமம் எல்லா அனிமல்ஸுமே வச்சுருந்தாங்க. காண்டாமிருகம் பார்க்குறதுக்கே பெருசாக ஜைஜாண்டிக்காக இருந்ததுங்க. அப்படியே அதோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே அது பாட்டாக அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி இருந்தது எனக்கு. அது பார்த்திங்கன்னா புல்லு தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பார்க்க தான் கட்டு முட்டான ஆள், ஆனால் புல்லு தான் சாப்பிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. கிளியிலேயே நிறையா வெரைட்டி இருந்தது. பஞ்சவர்ண கிளியெலாம் இருந்தது. எல்லா கிளியுமே மேலே உட்காந்து கத்திக்கிட்டே இருந்தது. பாவம், அது கூண்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் இருக்கும். வெள்ளை கலர் கிளியும் வச்சுருந்தாங்க, நிறைய பேர்ட்ஸு. பார்த்திங்கன்னா சிறுத்தை நம்ம காட்டில் தான் பார்க்கல, ஜூலனாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நிறையா இடத்துல சிறுத்தை இருந்தது, ஆனால் எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்துச்சு மேக்ஸிமம். இந்த ஒரு சிறுத்தை மட்டும்தாங்க ஆக்டிவாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்படியே சோம்பேறி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரி குதிரைலாம் இருந்தது. அப்புறம் கரடி வச்சுருந்தாங்க. சிங்கம் கூட இருந்ததுங்க, ஆனால் அது வந்து தூரத்தில் இருந்ததுனால வீடியோவில் வந்து கிளியராக தெரியலை. புலியும் இருந்தது, அதுவும் தூரத்தில் தான். புலியெலாம் அப்படியே ஏதோ பொம்மை கிடக்கிற மாதிரி அசையவே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. கொரிலா பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்துச்சு. தனியாக என்ன தாங்க பண்ண முடியும்? ஒரு 2 இருந்தால் கூட ஏதாவது சண்டை நச்சம் போட்டுட்ருக்கோம், அதுக்கு கூட வழி இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே டிப்ரெஷனில் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் பார்க்குறதுக்கே பாவமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான் வேணால் கூட்டமாக நிறையா இருந்துச்சுங்க. இந்த மான் பாருங்கள். அதுக்கப்புறம் முதலையிலையும் நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதாவது குண்டாக இருந்தது, வாய் நீளமாக இருந்தது, ஒல்லியாக இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த மான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தலையில் வந்து கொம்புலாம் வச்சுட்டு இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்தது. இதோட வாய் கூட ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அந்த பறவை தான் அது. நிறைய வெரைட்டியான ஸ்னேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால கிளியராக வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பார்த்து ரொம்ப வியந்தது இந்த ஒட்டகச்சிவிங்கி தாங்க. அவ்வளோ பெருசாக இருந்தது. அதோட கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீளமாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை இருந்தது. அங்கங்கே பிட்டாக நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், 2 யானை என்னமோ பண்ணிகிட்ருக்கு. அங்கே ஒரு யானை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த ஜூலையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி மேலே வரைக்கும் ஹைட்டாக போயிட்டு அப்படியே வர மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த யானை பார்த்திங்கன்னா தனியாக இருந்ததுங்க, பசிக்குது போல். அதனால் கீழே இருக்கிற குட்டி குட்டி புல்லெலாம் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது வந்து ரொம்ப அதுக்கு பத்தவே பத்தாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்தது. நல்லா க்ரௌடாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டீன் மாதிரி இருந்தது. அங்கே சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு வாங்கிட்டு போக முடியாது, அங்கேயே சாப்பிட்டு போட்டு போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூ சுற்றி முடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ஃபிஷ் அக்வேரியம் இருந்ததுங்க. உள்ளே போன உடனே எனக்கு ஏதோ புது வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மீன் வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தது. இந்த எல்லோ கலர் மீன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜெல்லி ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க, ஆனால் அது வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு, பெருசாக இல்லை. நிறைய இடம் இருக்குது, உள்ளே போனால் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. 200 ரூபாய் டிக்கெட்டு. கொஞ்சம் ஒரு 10-15 வயசு, ஒரு 10 வயசுக்குள்ளே வந்து 150 ரூபா, பெரிய ஆளுங்களுக்கு வந்து 200 ரூபாய் அந்த மாதிரி டிக்கெட் வந்து விற்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க.
எனக்கு போனதுலேயே இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. டூர் போனதில் நிறைய மீன் வச்சுருந்தாங்க. நம்ம சுற்றி சுற்றி போய் அதை நல்லா பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு 4-5 பாக்ஸ் வச்சுருப்பாங்க போல். மிரரில் வந்து அப்படி நிறைய இருக்க மாதிரி சூப்பராக இருந்தது அந்த செட்டிங்கே. நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இன்னிடா இவ்வளோ வச்சுருக்காங்களா அந்த மாதிரி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா மிரர் அது நல்லா இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மீன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லா மீனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மீன் பார்த்துட்டு பாருங்களேன், ரொம்ப அப்படியே சோகத்தில் இருக்குது போல். அதோட வாய் பாருங்கள், சோகமாக வச்சுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய மீன் இருந்தது. ரொம்ப அப்படியே ஒயிட்டாக ரொம்ப ஷைனிங்காக இருந்தது இந்த மீன். கண்டிப்பாக நீங்கள் டூர் போனீங்க அப்படின்னா இது ஒரு பார்க்க வேண்டிய பிளேஸுங்க. மைசூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா இருந்தது. இந்த இடம் சொல்லியே ஆகணுங்க. கொஞ்சம் வெளியில் போகிறப்ப இந்த இடம் வருது. நம்ம நடுவில் போகிற மாதிரி நம்மளை சுற்றியும் மேலேயும் அப்படியே ஃபிஷ் வருது. ஒரு சுரங்கத்துக்குள்ளே போகிற மாதிரி தண்ணி இது பண்ணி நிறைய மீன் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. மேலெல்லாம் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபிஷ் இருக்குது. இதை பார்க்குறப்போ ஒரு ஃபீலிங்கே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய மீன் இருந்தது, குட்டி குட்டி மீன் இருந்தது. எல்லாமே கலர் கலராக அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சுங்க. எனக்கு வெளியில் போகிறதுக்கு மனசே இல்லை. எல்லாருமே பார்த்துட்டு போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் உள்ளேயே சுற்றிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ அப்படியே கனவுலகத்தில் போய் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நட்சத்திர மீன் கூட இருந்தது, ஆனால் அது வந்துட்டு அசையவே இல்லை. ஸ்டார் ஃபிஷ் அப்படியே ஒரே இடத்துலையே அப்படியே அசையாமல் இருந்துச்சு. மொத்தத்தில் ஃபிஷ் அக்வேரியம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் மைசூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸ்டார் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே இடத்துலையே இருந்தது, அசையவே இல்லை. ஏன்னே தெரில. அது எப்போ அது ஓடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அதுக்கப்புறம் அக்வேரியம்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் மாதிரி ஆயிடுச்சு, 5 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ் போனோம். மைசூர் போயிட்டு மைசூர் பேலஸ் பார்க்காமையா ஃபுல் க்ரௌடாக இருந்தது. அவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ் இருந்தது, அவ்வளோ இடம் இருந்தது. நிறைய ரோஸ் தோட்டமே வச்சுருந்தாங்க, ஆனால் அதில் ரோஸு தான் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனோம்னா நிறைய ஷோகேஸில் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது அங்கே இருந்தவங்களோடதெல்லாம். எல்லாத்தையும் அப்படியே பார்த்து பார்த்து ரசித்து கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது பாருங்களேன், அப்படியே தங்க மாதிரி மின்னுச்சு இந்த இடமே. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா வெத்தலை பொட்டியாக இருக்குமா இல்லை அயன் பாக்ஸாக இருக்குமான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அது என்னதுன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ளேயே இந்த மாதிரி நல்லா பெருசாக இருந்தது. சபையெல்லாம் வச்சு எல்லோரும் உட்காந்து பேசுகிற இடமா இது வச்சுருந்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். எல்லா இடமே அப்படியே பார்த்து பார்த்து செதுக்கி ரசித்து கட்டியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது இடம்லாம். அந்த செவர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த காலத்தில் இந்த மாதிரி நல்லா இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க, நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஆச்சரியமாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாட்டு வண்டியா குதிரை வண்டியான்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா வெளியில் அப்படியே லைனாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ யூஸ் பண்ண வண்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே அப்படியே பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் சுற்றிட்டு 2வது ஃப்ளோர் வரக்குள்ள இருந்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். பெயிண்டிங்ஸ்லாம் அப்படியே நல்லா பக்காவாக இருந்துச்சு. அரசர் உட்காந்து போஸ் கொடுத்து பார்த்துட்ருக்காரு. எந்த இடமே விட்டு வைக்கல. மேலே கூட ஏதோ ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ளே அப்படியே நடந்து போனோம்னா நல்லாயிருக்கும்ல, ஆனால் விட மாட்டாங்க. நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம், அவ்வளோதான். விட்டாலும் நம்ம ஆளுங்க கை கால் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. எனக்கெலாம் பார்த்திங்கன்னா வெளியில் போகிறதுக்கே மனசு இல்லைங்க. உள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம். இங்கேயே நம்மளை ஒரு நாள் இருக்க விட்டால் கூட நல்லாயிருக்குமே. அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கேருந்து பார்க்குறப்ப பாருங்களேன்,
மனுஷங்களே இவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுறாங்க. அவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருந்தது வெளியில். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே அப்படியே நேர்கோட்டில் தூணெல்லாம் கட்டி அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. மேல்கூரையை கூட விட்டு வைக்கலைங்க, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசைன். அதில் பாருங்கள் வுட்டுலேயே நிறைய டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா மகாராணி அங்கே உட்காந்துருக்க மாதிரி, அவங்கள சுற்றி 2 பேர் இருக்க மாதிரி அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அந்த பேலஸை விட்டு எக்ஸிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த யானைக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, அதோட இது எல்லாமே ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. எல்லாமே புதுசு மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ இதாக மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு கேஆர்எஸ் டேம் போனோம், கிருஷ்ணராஜ சாகர் அந்த டேம் பேர். அங்கே வந்துட்டு நைட்டு பார்த்திங்கன்னா வாட்டர்லேயே லைட்டில் வந்து டான்ஸ் மாதிரி பண்ணுவாங்களாம். ரொம்ப க்ரௌடாக இருந்தது, அதனால் பார்க்குறதுக்கு போக முடியல. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பஸார் இருந்தது, அங்கே வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு நைட்டு வந்துட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னே ரெடி ஆகிட்டு ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபிலோமினா சர்ச், அங்கே போய் பார்த்தா அந்த பில்டிங்கு நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருந்தது, அதை முழுசாக வீடியோ ஃபோட்டோவே எடுக்க முடியல, அவ்வளோ பெருசாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நான் தூரத்துலேருந்து எடுத்தேன், ரோட்லேருந்து கார்லேருந்து எடுத்தேன்னா, அப்போ தான் அது ஃபுல்லாக எடுக்க முடிஞ்சிச்சு. கிரே கலரில் இருக்குது, பெயிண்டிங்ஸ் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருந்ததுங்க. ரொம்ப ஹைட்டாக கட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக போனதுனால உள்ளெல்லாம் அப்போ அலோவ் பண்ணலை, அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. நிறைய பேர் எல்லாருமே வந்து வெளியே நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா ஃபோட்டோவும் எடுத்து தராங்க. ஒரு ஃபோட்டோக்கு பார்த்திங்கன்னா 100 rupees. நல்லா இருந்தது, நாங்களும் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மால் போனேங்க. எல்லா பொருளுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, அந்த ரேட்டுக்கெலாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அங்கே பார்த்திங்கன்னா விஆர் கேம், அங்கே போய் அந்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3D கேம் வந்து போய் விளையாண்டோம். ரொம்ப அட்வென்ச்சராக கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொல்லைகள் வழியாக போனால் இந்த ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது, சிவசமுத்ரா ஃபால்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் சீசனுங்கிறதுனால அவ்வளோக்கு தண்ணி அதிகமாக இல்லைங்க. மழை காலத்தில் அவ்வளோ தண்ணி வருமாமா. இப்போ வந்து ஓரளவுக்கு இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்ததுனால எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொல்லைகள் போட்டிங் பாயிண்ட்டுன்னு இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற ஆறில் தாங்க தண்ணியே இல்லை, அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது. நல்லா இருந்தது போட்டிங்கு. அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்தியூர் வழியாக வந்தோம். வர வர லைட்டாக அப்படியே மழை, நம்ம தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் மழை இருந்தது. கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு மழை பெய்யல நாங்கள் போனப்போ. வரும்போது மான் அது இதுன்னு எல்லாம் பார்த்துட்டே வந்தோம். இந்த 2 நாள் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக போச்சு. நீங்களும் மைசூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லா பிளேஸையும் போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.